ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன சூரரை போற்று மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் டெக்கான் ஏர் ஃப்ளைட் கம்பெனியை சேர்ந்த பிளேன் ஒன்று ஃபியூல் இல்லாமல் சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண பார்க்குறாங்க. அதுக்காக அதில் இருக்கிற பைலட் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற கண்ட்ரோல் ஆஃபீஸர் கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸர் லேண்ட் பண்ண பர்மிஷன் தரமாட்டுறாங்க. அதுக்கு அந்த பைலட் ஃபியூல் இல்லைன்னு சொல்கிறோம், எதுக்கு லேண்ட் பண்ண விட மாட்டீங்க, ரீசன் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸர் லேண்ட் பண்ண உங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே வந்த ஃப்ளைட் ஓனரான மாறன் தாம்பரத்தில் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ரன்வேல லேண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பைலட் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு மாறன், நீ தாம்பரத்தில் இறக்கடா, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த பைலட்டும் தாம்பரத்தில் லேண்ட் பண்ண அங்கே இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர் கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர், இது ராணுவ பகுதி, இங்கெல்லாம் நீங்கள் லேண்ட் பண்ணக்கூடாது, திரும்பி போங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரே பதட்டமான சூழ்நிலை கிரியேட் ஆகுது. மாறன் தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அத்துமீறி தாம்பரத்தில் இருக்கிற மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ்குள்ளே போகிறாங்க. ஃபியூயல் இல்லாததுனால வேற வழியே இல்லாம அந்த பைலட் மிலிட்ரி ஆஃபீஸரோட பர்மிஷன் இல்லாமலே மிலிட்ரி ஏர்போர்ட்குள்ள லேண்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அப்போ ஃபிளைட் கிராஷ் லேண்டிங் ஆகுது. அங்க வந்த மாறன் பைலட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க வந்த ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த சோல்ஜர்ஸ் மாறனை அடிச்சு கைது பண்ணிக்கிட்டு போறாங்க. இந்த இடத்துல சூரரை போற்றுன்னு டைட்டிலை போட்டு ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 1997 ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையோட ஹீரோயினான பொம்மின்னு சொல்லப்படுற சுந்தரி தன்னோட குடும்பத்தோட மாறனை மாப்பிள்ளை பாக்குறதுக்காக அவங்க ஊருக்கு போறாங்க. மாறன் பொண்ணோட அப்பா கிட்ட, எனக்கு 10 பைசா வருமானம் இல்லை, ஏகப்பட்ட கடன் இருக்கு, என் கிட்ட சொந்தமா ஒண்ணுதான் இருக்கு, ஏரோப்ளேன் கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா, அவ்வளவுதான். ஆனா அதையும் பேங்க்காரங்க தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பொண்ணோட அப்பா, நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு ஃப்ளைட்டு தான் இப்போ முக்கியமானு கேட்குறாங்க. அதுக்கு பூமி, 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் கூட தான் தேவையில்லைன்னு சொன்னாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி கார் கூட தான் தேவையில்லைன்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? அதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சவங்க, மற்றவங்க யாரும் அதை அனுபவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. சும்மா விவரம் இல்லாம பேசாதீங்கன்னு சொல்றாங்க. பொம்மியோட பேச்சை கேட்டதும் மாறனுக்கு பொம்மியை பிடிச்சி போகுது. கல்யாணத்துக்கும் உடனே ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறமா பொம்மி கிட்ட மாறன் தன்னோட கதையை சொல்லிக்கிட்டே வராங்க. அதுல மாறன் சின்ன வயசா இருக்கும்போது வாத்தியாரான அவங்க அப்பா அவங்க ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரணும்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு மனு எழுதி போடுறாங்க. ஆனா ரொம்ப வருஷம் ஆகியும் அந்த ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரவே இல்லை. அதுக்காக மாறன், பேனாவை எடுத்தாலாம் இதுக்கு சரிப்பட்டு வராது, கல்லை எடுத்தாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு தண்டவாளத்துல நின்று மறியல் பண்றாங்க. அந்த கலவரத்துல மாறனோட ஃப்ரெண்டுக்கு கண்ணுல அடிபடுது. இதனால மாறனோட அப்பாவுக்கும் மாறனுக்கும் ரொம்ப பெரிய சண்டை வருது. ஏதாவது வேணும்னா கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி போடணும், அப்பதான் கிடைக்கும்னு மாறனோட அப்பா சொல்றாங்க. அதுக்கு மாறன், இத்தனை வருஷமா லெட்டர் தானே எழுதி போட்டீங்க, ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சான்னு கேக்குறாங்க. இப்படியே சண்டை ரொம்ப பெருசாகி மாறன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா எக்ஸாம் எழுதி நேஷனல் டிஃபென்ஸ் ஆர்மியில ஜாயின் பண்றாங்க. மாறன்னு சொல்ற நெடுமாறன் ராஜாங்கம் பைலட் ஆபீசரா செம்மையா ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கூடவே பயங்கரமா குத்தாட்டமும் போடுறாங்க. அதை பார்த்த அவங்களோட சுப்பீரியர் ஆபீசரான நாயுடு செம்மையா காண்டாகி பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கறாங்க. மாறனுக்கு பெருசா அவங்க அப்பா மேல கோவம்லாம் இருக்காது. இருந்தாலும் தன்னோட வீட்டுக்கு லெட்டர் எழுதும் போது தன்னோட அம்மாவை பத்தியும் ஃப்ரெண்டு காளியை பத்தியும் தான் அதிகமா கேட்டு எழுதுவாங்க. ஒரு நாள் மாறன் தன்னோட வீட்டுக்கு கால் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரி இருக்காது. அதனால அவங்க அம்மா அப்பா கிட்ட பேச சொல்லுவாங்க. ஆனா சிக்னல் சரியா இல்லாததுனால மாறன் பேசுறது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்காது. தன்னோட பையனுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு மாறனோட அப்பா கவலைப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. ட்ரைனிங்ல மாறன் தன்னோட ஆபீசரான நாயுடு கிட்ட, ரவுண்ட்ஸ் போக 3 ஃபிளைட் நமக்கு தேவையில்லை சார், ஒன்னே போதும், அதனால நிறைய பணமும் ஃபியூலும் மிச்சமாகும்னு சொல்லுறாங்க. அதுக்கு நாயுடு, உன்னோட கஞ்சத்தனத்தை இதுல காட்டாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மாறன், காட்டுக்குள்ள எதிரிங்க உள்ள வர சான்ஸ் இருக்கு, நம்ம மேல தேடுறதுக்கு பதிலா காட்டுக்குள்ள சோல்ஜர்ஸ் அனுப்பி தேடுனா நம்மளோட செக்யூரிட்டி சிஸ்டம் டைட் பண்ணலாம், இதுக்கு பேரு கஞ்சத்தனம் இல்ல சார், புத்திசாலித்தனம்னு சொல்றாரு. இதனால திரும்பவும் கடுப்பான ஆபீசர் நாயுடு மாறனுக்கு ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கறாங்க. பொம்மிக்கும் மாறனோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சி போகுது. இருந்தாலும் கல்யாணத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுறாங்க. நான் பேக்கரி கம்பெனி ஆரம்பிக்க போறேன், அதே மாதிரி மாறனும் தன்னோட கம்பெனி ஆரம்பிச்சார்னா என்ன பொண்ணு கேட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. மாறன் ஜாஸ் ஏர்லைன்ஸ் ஓனரான பரேஷ் கோஸ்வாமியை தான் தன்னோட ரோல் மாடலா நினைச்சு வாழ்ந்துட்டு வராங்க. அவரை போலவே சாதிக்கணும்னு தன்னோட ஃபிளைட் கம்பெனிக்காக நிறைய பேங்க் போயிட்டு லோனு கேட்டு பாக்குறாங்க. ஆனா யாருமே மதிக்க கூட மாட்டாங்க. அதனால மாறன் ஆர்மில அவர் கூட ட்ரைனிங் எடுத்த செபஸ்டினை கூட்டிக்கிட்டு ஆர்மில இருந்து கிடைக்கிற எக்ஸ் சர்வீஸ்மேன் லோன் வாங்க போறாங்க. ஆனா அந்த லோன் கிடைக்க ஆர்மி ஆபீசர் ரெக்கமெண்ட் பண்ணியே ஆகணும்.
அதுக்காக அவங்க ஆர்மி ஆபீசரான நாயுடு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா மாறன் யாரையும் கெஞ்சிலாம் வாழ மாட்டாரு. எனக்கு இந்த லோனே வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மாறன் தன்னோட ஐடியாவை செயல்படுத்த அவரோட ரோல் மாடலான பரேஷ் கோஸ்வாமி கிட்ட பேசி எப்படியாச்சு பார்ட்னர்ஷிப் வாங்க ட்ரை பண்றாரு. அதுக்காக பரேஷ் கோஸ்வாமி போற ஃபிளைட்ல பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டை புக் பண்றாங்க. மாறன் பரேஷ் கோஸ்வாமியை மீட் பண்றதுக்காக ஏர்போர்ட் போகும்போது அந்த இடத்துல ரிப்போர்ட்டரான சித்ராவை மீட் பண்ணி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா மாறன் ஃபிளைட்ல பரேஷ் கோஸ்வாமியை மீட் பண்ணி நீங்க தான் சார் நான் ஆரம்பிக்க போற என்னோட ஃபிளைட் கம்பெனிக்கு ரோல் மாடல் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு கோஸ்வாமி மாறன் கிட்ட என்னது நீங்க ஃபிளைட் கம்பெனியை ஆரம்பிக்க போறீங்களா, அதுவும் என் கூட சேர்ந்து அப்படின்னு கிண்டலா கேக்குறாங்க. அதுக்கு மாறன் ஆமா சார், அதுவும் ரொம்ப கம்மி செலவுல. 1997 நம்ம நாட்டுல மக்கள் ஃபிளைட்ல போகணும்னா டிராவல் ஏஜென்சிக்கு பணம் கட்டணும். அதுக்கு பதிலா மக்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அவங்களே டிக்கெட் புக் பண்ணாங்கன்னா டிராவல் ஏஜென்சிக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த காசை மிச்சப்படுத்தி டிக்கெட் பிரைஸை குறைச்சோம்னா சாதாரண மக்கள் கூட ஈஸியா ஃபிளைட்ல போயிட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. மாறன் சொன்னதை கேட்டதும் கோஸ்வாமி நீ சொன்னதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நான் நினைச்சா இதை நடைமுறைப்படுத்தலாம், ஆனா நான் பண்ண மாட்டேன். சாதாரண மக்கள் கூலிக்காரங்க விவசாயிங்களாம் ஃபிளைட்ல போனா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு தன்னோட ஆளுங்க கிட்ட மாறனை எக்கனாமிக் கிளாஸுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஆனா மாறன் நானும் பிசினஸ் கிளாஸ்க்கு தான் பணம் கொடுத்துருக்கேன், எவனாவது என் மேல கைய வச்சிங்கன்னா மரியாதை கேட்டுடுன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் போறது கோஸ்வாமியோட சொந்த ஃபிளைட்டான ஜாஸ் ஏர்வேஸ் கம்பெனியோட ஃபிளைட்டு தான். அதனால ஃபிளைட்ல தொழில்நுட்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபிளைட்டை திரும்பவும் சென்னையிலே லேண்ட் பண்ணி மாறனை இறக்கி விடுறாங்க. ஃபிளைட்ல மாறன் பேசினதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன வெஞ்சர் கேபிட்டலைஸ் பேங்க் ஆபீசரான பிரகாஷ் மாறனை மீட் பண்ணி பேசுறாங்க. மாறன் அந்த ஆபீசர் கூட்டுக்கிட்டு ஒரு சின்ன உடுப்பி ஹோட்டலுக்கு போறாங்க. அதுக்கு அந்த ஆபீசர் நம்ம லெவலுக்கு பக்கத்துல இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு மாறன் ஒரே ஒரு தோசை இங்க சாப்பிடுங்க சார்னு சொல்லிட்டு அந்த ஆபீசரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப மாறன் அந்த ஹோட்டல் ஓனரை கூப்பிட்டு நீங்க எந்த கடையில பொருட்களை வாங்குறீங்கன்னு கேக்குறாரு. அந்த ஹோட்டல் ஓனரும் நான் சிந்தாமணி ஸ்டோர்ல வாங்குறேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதே கடையில தான் பக்கத்துல இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட பொருட்களை வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாறன் பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க ஏன் இங்க சாப்பிடுறீங்க, பக்கத்துல தான் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய் சாப்பிடலாம்லன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு இங்கதான் நல்ல சாப்பாடு கம்மி விலையில கிடைக்குது, அதுக்கப்புறமா நான் எதுக்கு செலவு பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இப்ப மாறன் அந்த ஆபீசர் கிட்ட 2 ஹோட்டல்லையும் ஒரே சாப்பாடு தான் சார், ஆனா இந்த ஹோட்டல்ல தான் காஸ்ட் கம்மி, இதே ஐடியாவை தான் என்னோட பிளான்ல செயல்படுத்த போறேன். என்னோட ஃபிளைட்ல தேவையில்லாத செலவு எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு எக்கனாமி பிரைஸ்ல பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்ல போகலான்னு சொல்றாங்க. மாறன் பேசினதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன ஆபீசர் 3 மாசம் கழிச்சு எங்களோட ஆபீஸுக்கு வந்து மத்த ஹெட் ஆபீசர்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களோட லோனுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு போறாங்க. எப்படியோ மாறனுக்கு தான் நினைச்ச மாதிரி பேங்க்ல இருந்து லோன் கிடைக்க போறதுனால தான் ஆசைப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி டூயட்லாம் பாடுறாங்க. 3 மாசம் கழிச்சு மாறன் வெஞ்சர் கேபிட்டலைஸ் ஆபீஸுக்கு போய் அங்க இருக்கிற ஹெட் ஆபீசர்ஸ் கிட்ட தன்னோட பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட பிசினஸ் கிளாஸ்க்காக மத்த பிளைட்ல 10,000 ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட்டை என்னோட பிளான் மூலியமா 1000 ரூபாய்க்கு விற்க முடியும், அது மூலியமா நம்மளால ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. மாறனோட ஐடியாவை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன ஹெட் ஆபீசர்ஸ் லோன் கொடுக்க சம்மதிக்கிறாங்க. பேங்க் ஆபீசரான பிரகாஷ் மாறனை மீட் பண்ணி லோன் உங்களுக்கு கண்டிப்பா சாங்ஷன் ஆயிடும், ஆனா அது வரத்துக்கு இன்னும் 4-5 மாசம் ஆகும், அதுக்குள்ள உங்க ஐடியாவை யாரும் திருடிடக்கூடாது, அதனால நீங்களே கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா லைசன்ஸ் வாங்கி பிளைட்டை எல்லாம் ரெடி பண்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. மாறனும் தன்னோட சொத்து எல்லாத்தையும் அடகு வச்சு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி அதுல சில பிளைட்டை லீஸுக்கு வாங்கி பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா DGCA லைசன்ஸ் வாங்க அந்த ஆபீஸுக்கு போறாங்க. ஆனா அங்க ஒர்க் பண்ற ஆபீசர் பரேஷ் கோஸ்வாமி சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு மாறனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம அலைய விடுறாங்க. எப்படியும் இந்த ஆபீஸ்ல நமக்கு லைசன்ஸ் தரமாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட மாறன் அந்த நேரத்துல ஏர்போர்ட்ல மீட் பண்ண ரிப்போர்ட்டர் சித்ரா பிரசிடென்ட் APJ அப்துல் கலாம மீட் பண்ணி பேச போற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மூலியமா தானும் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்னு சொல்லி பிரசிடென்ட்டை எப்படியாச்சு மீட் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரிஜினல் ஐடி இல்லாததுனால பிரசிடென்ட்டோட செக்யூரிட்டி மாறனை உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. மாறன் தமிழ்ல கத்துனதுனால பிரசிடென்ட் அதை கேட்டு அவங்கள மீட் பண்ண சம்மதிக்கிறாங்க. மாறன் பிரசிடென்ட் கிட்ட எதுக்காக நான் பிளைட் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவரு ஏர்போர்ஸ்ல ஆபீசரா ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அந்த நேரத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிளைட் டிக்கெட்டுக்கு 6,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு டிக்கெட் எடுக்க போறாங்க. ஆனா எக்கனாமிக் கிளாஸ் ஃபுல் ஆகிடுச்சு, பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் மட்டும் தான் இருக்கு, அதுவும் ரேட் 11,200 ரூபாய் சொல்றாங்க.
மாறன் கிட்ட ஹை கிளாஸ் டிக்கெட்டுக்கான பணம் இல்ல, பிளைட்டும் கூடிய சீக்கிரமா கிளம்ப போகுது. அதனால அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் பணம் கேட்டு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வேற வழியே இல்லாம மாறன் கிடைக்கிற வண்டியெல்லாம் பிடிச்சி ஊருக்கு போய் சேர்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பா இறந்து இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா தான் மாறன் ஃபிளைட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும். அதுல சாதாரண மக்கள் கூட பிசினஸ் கிளாஸ்ல பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. மாறன் கதையையும் அவரோட பிளானையும் கேட்ட பிரசிடென்ட்டுக்கு பிடிச்சி போகுது. இந்த விஷயம் பிரசிடென்ட் லெவலுக்கு போனதுனால டிஜிசிஏல ஒர்க் பண்ற ஆபீசர் வேற வழியே இல்லாம லைசன்ஸ் கொடுக்க கையெழுத்து போடுறாங்க. லைசன்ஸ் கிடைச்சதுனால மாறன் தான் நினைச்ச மாதிரியே அவங்க வாங்கின பிளைட் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர பாக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பரேஷ் கோஸ்வாமி டிஜிசிஏ ஆபீசர் கிட்ட பேசி மாறன் வாங்கின பிளைட் கம்பெனி கிட்ட பிளைட்டோட ப்ளூ பிரிண்ட்டை கேட்க சொல்றாங்க. அதனால மாறன் கம்பெனிக்கு பிளைட்டை லீஸுக்கு கொடுத்த கம்பெனி அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி இத்தனை நாளா பிளைட்டை வச்சிருந்ததுக்காக 50 லட்சம் பெனால்டி போடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் மாறன் எந்த கம்பெனியும் அவங்க பிளைட்டோட ப்ளூ பிரிண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்காக கேட்டீங்கன்னு டிஜிசிஏ ஆபீசர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆபீசர் போன வாரம் தான் இந்த ரூல்ஸை போட்டோன்னு அலட்சியமா பதில் சொல்றாங்க. அந்த ஆபீசர் ஒன்னும் பண்ண முடியாதுன்றதுனால மாறன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் லோன் கொடுத்த ஆபீசர் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பிளைட் கம்பெனிக்கு கொடுக்கறதுக்காக 50 லட்சம் அட்வான்ஸ் கேட்கிறாரு. அப்போதான் அந்த ஆபீசர், நான் உன்னை வந்து மீட் பண்ணது, உனக்கு லோன் கொடுக்க வச்சது எல்லாமே கோஸ்வாமியோட பிளான்னு சொல்றாங்க. நீ சர்வசாதாரணமா பரேஷ் கோஸ்வாமி முன்னாடியே வந்து அவரோட பிசினஸ்க்கே போட்டியா பிளைட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லுவியா? இப்ப பாத்தியா, நீ வாங்கின கடனை கூட உன் வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சாலும் அடைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தினதுனால கோவப்பட்ட மாறன் பரேஷ் ஆபீஸுக்கு போய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கத்துறாங்க. அதனால அங்க இருந்த செக்யூரிட்டி ஆளுங்க மாறனை கழுத்தை பிடிச்சி தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு மாறன் அடுத்ததா என்ன பண்ண போறோம்னு தெரியாம கவலையிலே இருக்காங்க. அந்த விரக்தியில அவரோட வைஃப் கூட சண்டைலாம் போடுறாங்க. ஒரு நாள் தூங்கி எழுந்ததும் குருவி பார்க்கறத பார்த்த மாறனுக்கு ஒரு ஐடியா தோணுது. எப்படி குருவி சைஸ் சின்னதா இருந்து கொஞ்சமா சாப்பிட்டு உயரத்துக்கு பறக்க முடியுதோ அதே மாதிரி பிளைட்டோட சைஸ் சின்னதா இருந்தா அதுக்கு தேவைப்படும் ஃபியூலும் கம்மியாகும், அதோட செலவும் கம்மியாகும்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக டர்போ ப்ராப்னு சொல்லப்படுற பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் பண்ற சின்ன சின்ன பிளைட் எல்லாத்தையும் பேசஞ்சர் பிளைட்டா மாத்த பிளான் பண்ணி அந்த பிளைட் நிறுவனத்து கூட பேசி டீல் போடுறாங்க. மாறன் இந்த விஷயத்த பரேஷ் கோஸ்வாமிக்கு தெரியாம தன்னோட ஒய்ஃப் பேர்ல கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பரேஷ் கம்பெனிக்கு வர வேண்டிய கார்கோ பிளைட் வராம வேற ஒரு கம்பெனிக்கு பேசஞ்சர் பிளைட்டா போறதை தெரிஞ்சுக்கிட்டு அது மாறனோட கம்பெனிக்கு தான் போகுதுன்னு நினைச்சு டிஜிசிஏ ஆபீசர் கிட்ட பேசி மாறனோட பிளைட் எதுவுமே இந்தியாவில லேண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னதான் மாறன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டா அவங்க கம்பெனிக்கு பணம் தேவைப்படுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட மாறனோட மாமா அவரோட வாழ்க்கை ஃபுல்லா சேர்த்து வச்ச பணம் 11,528 ரூபாவை மாறன் கையில கொடுத்து பிஸ்னஸ் தானப்பா ஈஸியா ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. பிஸ்னஸ்க்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு தன்னால ஹெல்ப் பண்ண முடியாததை நினைச்சு மாறனோட மாமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்த மாறனோட ஃப்ரெண்டு காளி என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. மறுநாள் பேங்க் மேனேஜர் மாறனை கூப்பிட்டு உங்களோட அக்கௌண்ட்ல 1 லட்சம் 2 லட்சம் பணம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் மாறனுக்கு தன்னோட ஃப்ரெண்டு காளி அவங்களோட ஊர் மக்கள் கிட்ட பேசி மாறன் கஷ்டப்படுறத புரிய வச்சு மாறனுக்காக அவங்க அக்கௌண்ட்ல பணம் அனுப்பியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. மாறனுக்கு தேவைப்படுற பணமும் கிடைச்சிடுச்சு. அவர் நினைச்ச மாதிரி பிளைட்டை இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரத்துல எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா அப்படி ஒரு பிளைட் இந்தியாவுக்கு வருது, அது பறக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. சோ அதோட டிக்கெட் எல்லாத்தையும் வித்தாகணும். அதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றதுக்காக ஒரு ஆப்பை கிரியேட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம டெலிபோன்லயும் டிக்கெட் புக் பண்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறமா ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி ரயில்வே ஸ்டேஷன்ல ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்காதவங்களுக்கு தங்களோட பிளைட் டிக்கெட்டை சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசி நேரத்துல பரேஷ் கோஸ்வாமி மாறன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ண இருந்த பைலட் எல்லாரையும் அதிக சம்பளம் கொடுத்து வேலைக்கு வாங்குறாங்க. இந்த மாதிரி பரேஷ் ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சதுனால மாறன் மிலிட்டரியில ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆன பைலட்டை கூட்டிட்டு வராரு. மிலிட்டரியில சர்வீஸ் பண்றவங்க 57 வயசுலயே ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஆனா சிவில் பிளைட் ஆபரேட் பண்றவங்களுக்கு 61 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். சோ மாறன் நினைச்ச மாதிரியே எல்லா விஷயமும் சரியா நடக்குது. அவர் பிளைட் கம்பெனி கிட்ட இருந்து மொத்தமா 3 பிளைட்டை வாங்கியிருக்காரு. அதுல ஒரு பிளைட் இந்தியாக்குள்ள எடுத்துட்டு வந்து லேண்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா பிளேனை லேண்ட் பண்றதுக்கு சென்னை ஏர்போர்ட்ல பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பரேஷ் கோஸ்வாமி அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட பேசி பிளைட்டை லேண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால மாறன் பிளைட்டை மிலிட்டரி ரன்வேல லேண்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா பிளைட் லேண்ட் ஆகும் போது கிராஷ் ஆகுது.
அதுக்கப்புறமா மிலிட்டரி ஆபீசர்ஸ் மாறனையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இவங்களை விசாரிக்க மாறன் மேல ஆல்ரெடி கோவத்துல இருந்த ஆபீசரான நாயுடு அங்க வராங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்த ஒரு சம்பவத்துக்கு 5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. ஒருவேளை நாயுடு பழி வாங்கணும்னு நினைச்சா மாறனை ஜெயிலுக்கு கூட அனுப்பலாம். ஆனா நாயுடு இவங்களுக்கு வெறும் 25,000 ரூபாய் மட்டும் ஃபைனை போட்டு ரிலீஸ் பண்றாங்க. மாறனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இத்தனை நாளா நம்பின எல்லாருமே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனா இவ்வளோ நாளா நம்மள பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆபீசர் நமக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்த மாறன் சந்தோஷமா அங்கிருந்து போறாங்க. மாறனோட ஆபீசரான நாயுடுக்கு அவரோட கெத்தை காட்டுறதுக்காக தான் மாறனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இப்போ மாறன் பண்ற எல்லா விஷயமும் நாயுடுக்கு பிடிச்சி போகுது. அதனாலதான் மாறனை அவரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மாறன் மினிஸ்டரை மீட் பண்ணி தன்னோட பிளைட்ல எக்கனாமிக் கிளாஸ்ல ₹1 டிக்கெட்டை சேல் பண்ண போற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா மினிஸ்டர் கையாலேயே ரிப்பனை கட் பண்ணி மாறனோட முதல் பேசஞ்சர் பிளைட்டை பறக்க விட போறாங்க. மாறனோட ஊர் மக்கள் எல்லாருமே அந்த நியூஸை லைவா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிளைட் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே இன்ஜின்ல இருந்து தீ பிடிச்சு பிளைட்டை நிறுத்துறாங்க. அவங்க கம்பெனில இருந்து பறந்த முதல் பிளைட் விபத்து ஏற்பட்டதுனால மக்களுக்கு அந்த பிளைட்ல போகவே பயம் வருது. மாறன் கூட வந்த மினிஸ்டரும் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த நேரத்துல மாறனுக்கு குழந்தையும் பிறக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு தன்னோட பிளைட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவரோட பிளைட்ல ஒர்க் பண்ற பைலட்டா இருந்த ராஜீவ் மேனன் தான் பிரச்சனைக்கு காரணம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ராஜீவ் மேனன் பரிஷ் கோஸ்வாமி கொடுத்த பணத்துக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்காருன்னு தெரிஞ்சும் மாறன் அவரை பார்க்க தன்னோட அப்பா மாதிரி இருக்கிறதுனால அவர் எதுவும் சொல்லாம வேலையை விட்டு நிறுத்துறாங்க. மாறன் தன்னை அப்பா மாதிரி பார்த்ததுனால ராஜீவ் மேனன் இன்வெஸ்டிகேஷன்ல நெருப்பு பிடிச்சதுக்கு நான் தான் காரணம், டெக்னிக்கல் ஃபால்ட் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதனால கம்பெனி மேல எந்த பிரச்சனையும் வராது. மாறன் திரும்பவும் தங்களோட பிளைட்டை பார்க்க விடலாம். ஆனா மறுநாள் வந்த நியூஸ்ல அவங்க கம்பெனியில இருந்து புறப்பட்ட முதல் விமானம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தான் போட்டிருக்காங்களே தவிர எதனால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போடவே இல்லை. அதை படிச்சதும் மக்கள் அந்த கம்பெனி பிளைட்ல போறதுக்கே பயப்படுறாங்க. இதுக்கு மேல யாருமே வரலனா என்ன பண்றதுன்னு தெரியாம மாறன் ரொம்ப யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் அவங்க கம்பெனிய விலைக்கு வாங்க பாலையா டீல் பேச கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பாலையா அவங்க கம்பெனியை வாங்க நிறைய பணம் தரேன்னு சொல்லியும் மாறன் அதுக்கு ஒத்துக்கல. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாறன் மேல கோவப்பட்டு எந்த விஷயமா இருந்தாலும் நீயே தனியா முடிவெடுத்துருவியா, உனக்காக தானே நாங்க எல்லாரும் உன் கூட வந்தோம், இந்த பணம் நமக்கும் உன்னை நம்பி இருக்கிற உங்க ஊர் மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறமா மாறன் ரிப்போர்ட்டர் சித்ராவோட ஹெல்ப் மூலியமா ரேடியோவுல பேசுறாங்க. இத்தனை காலமா எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி எதுக்காக கம்மி விலையில பிளைட் டிக்கெட்டை சேல் பண்ண போறன்ற விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லுறாங்க. பரிஷ் கோஸ்வாமி கம்பெனியில இருக்கிற பிளைட்டுக்கு பண்ண டெஸ்டிங் எல்லாமே என்னோட கம்பெனியில இருக்கிற பிளைட்டுக்கும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் பரிஷ் கோஸ்வாமி என்னோட கம்பெனியில இருக்கிற பிளைட்டை தரம் இல்லாததுன்னு ஏன் சொல்றாங்க? அதை யோசிச்சு பாத்தீங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரங்க மட்டும்தான் கரண்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கார் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க சொல்றாங்க? ஏன்னா இந்த வசதி எல்லாம் அவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பணக்காரன் பணக்காரனா வாழணும், ஏழைகள் ஏழையா தான் வாழணும். அதே மாதிரி தான் இந்த பிளைட்டும் சாதாரண மக்கள் போகிறதுக்காக தான் ரேட்டை கம்மி பண்ணியிருக்கோமே தவிர பிளைட்டோட தரத்துல எந்த குறையும் இல்லை. அப்படி ஒருவேளை மக்களுக்கு தரத்துல டவுட் இருந்தா நான் ரொம்ப பாசம் வச்சிருக்க என்னோட அம்மா, என்னோட மனைவி, என்னோட குழந்தைங்க 3 பேருமே அந்த பிளைட்ல போவாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்றாங்க. மாறன் தன்னோட பிளைட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அதை சேஃபா பாத்துக்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள அவரோட ஆபீசரான நாயுடு தன்னோட சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வந்து பிளைட்டுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. மறுநாள் மாறனோட பிளைட் கிளம்ப ரெடியா இருக்கு. பேசஞ்சர் பிளைட்ல போறதுக்காக அவரோட மனைவியும் குழந்தையும் மட்டும் தான் ரெடியா இருக்காங்க. மத்தபடி ஒரு பேசஞ்சர் கூட அங்க வரல. மாறன் அவங்க பிளைட்டோட குவாலிட்டியை பத்தி எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியும் பேசஞ்சர் யாருமே வரல. அதனால மாறன் மக்கள் தன்னை நம்பாததுனால பிளைட்டை கேன்சல் பண்றாங்க. மாறன் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு கீழே இறங்கி அடுத்ததா என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. அப்போ அங்க வந்த அவரோட ஃப்ரெண்டான செபஸ்டியன், மக்கள் உன்னை நம்புனாங்க மாறா, நிறைய டிக்கெட் புக் ஆகி இருந்தது. ஆனா டிக்கெட் புக் பண்ற சாஃப்ட்வேர் கரப்ட் ஆனதுனால கடைசி நேரத்துல நம்ம சைட்ல இருந்து எல்லா டிக்கெட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அதனாலதான் பேசஞ்சர்ஸ் யாருமே வரல. சென்னையில இருந்து கிளம்பின பிளைட்ல மட்டும்தான் இந்த ப்ராப்ளம். மற்றபடி அவங்களுக்கு சொந்தமான 2 பிளைட் மதுரையில இருந்தும் விஜயவாடால இருந்தும் மொத்த சீட்டும் ஃபுல்லாகி சென்னைக்கு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க.
அதே மாதிரி அந்த 2 ஃப்ளைட்டும் சேஃபா சென்னையை வந்து சேருது. மாறன் நினைச்ச மாதிரியே பல ஏழை மக்கள் தங்களோட வாழ்க்கையில முதல் முறையா ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. மதுரையில இருந்து வந்த ஃப்ளைட்ல அவங்க அம்மாவும் இறங்கி தான் பையன் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட கனவை ஜெயிச்சிட்டா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பரேஷ் கோஸ்வாமி கிட்ட இருந்து மாறனுக்கு கால் வருது. உங்ககிட்ட பிசினஸ் டீலிங் பேச தான் கால் பண்ணேன், என் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அதுக்கு மாறன், நீங்க என்ன சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஏர் ஓட்டுறவன் ஏரோப்ளேன்ல போயாச்சு, இதுக்கு மேலேயும் போவான், வானம் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா, வைடா போனை சொல்லின்னு கட் பண்றாங்க. இதோட சூரரை போற்றுன்ற மூவி இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.